ஹலோ குட்டீஸ். இன்னைக்கு கதையில ஒரு அழகான அடர்ந்த காடு. அந்த காட்டுல பலவிதமான மிருகங்கள் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு வந்தாங்க. ஒரு வேட்டைக்காரன் வந்து சேர்ற வரைக்கும். அந்த வேட்டைக்காரன் எதேச்சியா தான் இந்த காட்டுக்கு வந்தான். ஆனா அங்க நிறைய மிருகங்கள் இருக்குன்னு உடனே அங்கே தங்க ஆரம்பிச்சிட்டான். அவன் பல மிருகங்களை அப்பப்ப வேட்டையாடி சாப்பிடுறதும் உண்டு. இப்படி கொஞ்ச காலம் போச்சு. சில மிருகங்கள், அதாவது சிங்கம், புலி எல்லாமே அவன அட்டாக் பண்ண போலாம் அப்படின்னாலும் முடியாது. ஏன்னா, அவன்கிட்ட பலவிதமான ஆயுதங்கள் இருந்துச்சு. அதனால அவன அட்டாக் பண்ணாம விட்டுட்டாங்க. இவன் அங்க இந்த காட்டுல வந்து தங்கி பல வருஷம் ஆயிடுச்சு. உணவுக்காக வேட்டையாடிக்கிட்டு இருந்தவன் இப்போ தன்னோட சந்தோஷத்துக்காக, என்டர்டெயின்மென்ட்டுக்காக, பொழுதுபோக்குக்காக ஒவ்வொரு மிருகங்களையும் வேட்டையாட ஆரம்பிச்சுட்டான். அவனோட பொழுதுபோக்கு என்னன்னா மிருகங்கள வேட்டையாடுறது. அது அப்படியே துடிச்சு சாகறத பார்த்து ரசிக்கிறது. இதுதான். இது நாளுக்கு நாள் அதிகமாயிக்கிட்டே இருந்துச்சு. எல்லா மிருகங்களுக்குமே அவன பார்த்தா பயம் வர ஆரம்பிச்சிடுச்சு. அவன் வரப்போறாங்கிற காலடி சத்தமோ, இல்ல அவனோட ஸ்மெல் வாசமோ, இல்ல அவன் சாப்பிடுற சத்தமோ கேட்டுச்சா அப்படின்னா, எல்லா மிருகங்களும் அலர்ட் ஆயி ஓடி போய் ஒளிஞ்சுக்குவாங்க. இல்லைனாலும் மத்த மிருகங்கள் வந்து, அவன் வரான், இங்க தான் இந்த பக்கம் தான் வராங்கிறத அவங்க சத்தம் மூலமா மத்த எல்லா மிருகங்களுக்கும் அலர்ட் குடுப்பாங்க. இப்படியே தான் போய்க்கிட்டு இருந்துச்சு. இவனுடைய பொழுதுபோக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு கட்டத்துல ஒரு கூண்டு தயார் பண்ணான். ஏதாவது ஒரு மிருகத்த இந்த கூட்டுல அடைய வச்சு, அத பார்த்து அத துன்புறுத்தி வந்து நம்ம சந்தோஷம் அடையணுங்கிற மாதிரி மென்டாலிட்டி அவனுக்கு போயிடுச்சு. அதனால எந்த மிருகத்த வந்து புடிக்கலாம், உயிரோட புடிக்கலான்னு காத்துக்கிட்டே இருந்தவனுக்கு கரடி வந்து மாட்டிக்கிச்சு. ஒரு கரடிய புடிச்சு கூண்டுல அடைச்சு வச்சுட்டான். மத்த மிருகங்கள் ஏதாவது ஒரு வகையில அந்த கரடிய விடுவிக்கலாம் அப்படின்னாலும் முடியல. அவங்களும் பலவிதமா ட்ரை பண்ணி பார்த்துட்டாங்க. ஆனா அந்த கரடிக்கு சரியான உணவு இல்ல, தண்ணி இல்ல, சரியான தூக்கம் இல்ல. அவன் வந்து ரொம்ப ஒரு சைக்கோ மாதிரி அந்த கரடிய துன்புறுத்திக்கிட்டே இருப்பான். அது கத்துறது, அலறது இதெல்லாம் பார்த்து அவனுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. மத்த மிருகங்களும் வந்து அந்த கரடி வந்து துன்பப்படுறத பார்த்து ஊளையிட்டுக்கிட்டே இருக்கும். அழுதுகிட்டே இருக்குங்க. அந்த கரடியோட ஃபேமிலியும் அந்த கரடிய ரொம்பவே மிஸ் பண்ணுச்சு. இப்படியே பல வருஷம் போச்சு. அந்த கரடிய எப்படியாவது வந்து வெளிய கொண்டு வரணும்னு பல மிருகங்கள் முயற்சி பண்ணி, அந்த கரடிய பத்தியே மறந்துட்டாங்க. இப்படி இருக்கும்போது தான் அந்த காட்டுக்கு பலவித ஆஃபீசர்ஸ்ங்க, நெறைய ஹண்டர்ஸ் எல்லாருமே வந்தாங்க. அவங்கலாம் பார்த்தா நல்லவங்க மாரி எல்லாருக்குமே தெரிஞ்சாங்க. ஏன்னா, அவங்க வந்து அந்த காட்ட பாதுகாக்கணும். அங்க இருக்க மிருகங்கள பாதுகாக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட வந்த ஒரு குரூப். எப்படியாவது வந்து இவங்கலாம் நல்லது செய்றாங்கங்கிறத மத்த மிருகங்கள் அப்சர்வ் பண்ணாங்க. அதனால இந்த மனிதர்களோட ஹெல்ப்போட அந்த வேட்டைக்காரன் கிட்ட இருந்து அந்த கரடிய காப்பாத்தணுங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க. அதனால எல்லா மிருகங்களும் யானை தான் சரியான மிருகமா இருக்கும். மனிதர்கள் கிட்ட கம்யூனிகேட் பண்ணி அங்க அழைச்சிட்டு போகறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணாங்க. அதனால யானை வந்து அங்க இருக்கிற ஒரு மனிதன ஓட அட்டென்ஷன வந்து கிராப் பண்ணுச்சு. அப்புறம் அவன தன் தும்பிக்கை மூலமா அவனோட கைய பிடிச்சு இழுத்துட்டு போய் தூரத்துல இருந்தே அந்த வேட்டைக்காரன் தங்கி இருக்க வீட்டையும் காட்டுச்சு. இந்த அடர்ந்த காட்டுல ஒருத்தன் தங்கி இருக்கானா அப்படிங்கும்போது எல்லாருக்குமே ஷாக் ஆச்சு. அது மட்டும் இல்லாம அங்க கூண்டுல ஒரு கரடி எலும்பும் தோலுமா ரொம்ப வாடி வதங்கி போய் இருக்கிறத பார்த்து அவங்க எல்லாருக்குமே அதிர்ச்சியாவும் இருந்துச்சு. ரொம்ப கஷ்டப்படுத்துறான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் டீமா போனாங்க. அந்த வேட்டைக்காரன சுத்தி வளைச்சாங்க. அவன அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அந்த கரடிக்கு தேவையான உணவு எல்லாமே குடுத்துட்டு அந்த கரடியவும் ரிலீஸ் பண்ணி காட்டுலயே வாழ விட்டுட்டாங்க. அவங்களும் திரும்பி போயிட்டாங்க. ஆனா அந்த கூண்டுக்குள்ளேயே அடைஞ்சிருந்த கரடிக்கு அந்த மனநிலை பல வருஷமா அந்த துன்பத்தையே அனுபவிச்சதுனால நெறைய பயம் வந்துடுச்சு. வேட்டையாடணுங்கிற எண்ணம் போயிடுச்சு.
உணவு தனக்கு தான் வரணுங்கிற மாதிரி எண்ணம் மாறிடுச்சு. அதோட இயல்பான கரடி குணம், இயற்கையான குணம் எல்லாமே டோட்டலா மாறி போயிடுச்சு. ஆனா இந்த மாதிரி சூழ்நிலையில தானே ஃபேமிலி பக்கத்திலேயே இருப்பாங்க. அதனால அந்த கரடியோட ஃபேமிலி அந்த கரடி பக்கத்திலேயே இருந்துச்சு. அந்த கரடிக்கு தேவையான உணவ கொண்டு வந்து குடுத்தாங்க. அந்த கரடி பழைய மாதிரி உடம்ப பெறணும். நல்லா தெம்பாகணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து பழைய வாழ்க்கைய வந்து ஞாபகப்படுத்த முயற்சி பண்ணாங்க. இது இன்னும் பல நாட்கள், பல மாதங்கள், பல வருஷமே ஆச்சு. அந்த கரடி அந்த ஒரு கெட்ட சம்பவம், அதாவது அந்த கூண்டுக்குள்ள அவ்ளோ வேதனை, துன்பம் எல்லாத்தையுமே அனுபவிச்சது. ஒரு டார்ச்சர் எல்லாமே. ஆனா அதுலருந்து தன்னோட ஃபேமிலியோட உதவியால வெளிய வந்துச்சு. பழையபடி கரடியா அந்த காட்டுக்குள்ள சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சது. இதுதான் குட்டீஸ். நாமளும் அப்பப்ப இந்த மாதிரி ஒரு கூண்ட வேற யாரும் செய்றாங்களோ இல்லையோ, நாமே நமக்கு செஞ்சு வச்சுக்கிறோம். தாழ்வு மனப்பான்மை அப்படிங்கிற ஒரு கூண்டு. இந்த தாழ்வு மனப்பான்மை என்னன்னா, நமக்கு எதுவுமே தெரியாது. நாம பெஸ்ட்டா இல்ல. மத்தவங்கலாம் தான் பெஸ்ட்டா இருக்காங்க. நம்ம ஒரு குறுகிய எண்ணத்தோட நம்மள நாமே வந்து ரொம்ப தாழ்வா நெனச்சுக்கிட்டே இருக்கிறது. நமக்கு எதுவுமே தெரியாது. நாம பிரில்லியன்ட் இல்ல, நாம அழகு இல்ல, நாம ஸ்மார்ட் இல்ல அப்படின்னு. இந்த கூண்டுலருந்து நீங்க வெளிய வர முயற்சி பண்ணணும். அப்படி இல்லைனாலும், உங்களோட அப்பாவோ, அம்மாவோ இல்ல வெளிய வேற யாராவது ஃப்ரெண்ட்ஸோ, டீச்சர்ஸோ யாராவது முயற்சி பண்ணாங்கன்னா, அவங்க கைய புடிச்சுக்கிட்டு அந்த கூண்ட விட்டு நீங்க சீக்கிரமா வெளிய வரணும். வந்துட்டு அந்த எண்ணத்த எல்லாத்தையுமே கைவிட்டுட்டு, நீங்க உங்க வாழ்க்கைய நல்ல சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கணும். உங்க மனசுல இந்த மாதிரி என்ன இருக்கு அப்படின்னா, அப்பா, அம்மா கிட்ட சொல்லுங்க. எனக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் பார்த்தா பயமா இருக்கு. எனக்கு இதெல்லாம் வராதுன்னு எனக்கு தோணுது. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ, டீச்சர்ஸ் கிட்டயோ, இல்ல அப்பா, அம்மா கிட்ட ரொ ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்க உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த மாதிரி குணத்தோட இருந்தா நம்மளால வாழ்க்கையில முன்னேறி போகவே முடியாது. ஆனா ஃபேமிலி கூட இருந்து அவங்களோட என்கரேஜ்மெண்ட் அந்த கரடிய எப்படி பழைய வாழ்க்கைக்கு கொண்டு வந்துச்சோ, அதே மாதிரி உங்களையும் ஒரு பெஸ்ட்டான ஒரு வாழ்க்கைக்கு கண்டிப்பா கொண்டு வரும். அதனால ஃபேமிலி எப்பயுமே நமக்கு துணையா இருப்பாங்க. அப்பா, அம்மாவ நம்பி அவங்க கிட்ட மனசுல இருக்கிற எந்த குறையா இருந்தாலும், எந்த மாதிரி ஃபீலிங் இருந்தாலும் சரி, மனசு விட்டு பேசி அத சார்ட் அவுட் பண்ணுங்க. சால்வ் பண்ணிக்கோங்க. சந்தோஷமா இருங்க. நீங்க சந்தோஷமா இருந்தா உங்க அப்பா, அம்மாவும் சந்தோஷமா இருப்பாங்க. ஓகே கிட்ஸ். தேங்க் யூ.